நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். விளக்கம். பல்லாக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்பவனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃதென்று கூற வேண்டாம். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாறி மாறி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் 2 தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. $25,000 மகப்பேறு உதவித்தொகை, குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம். புதுச்சேரியில் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்த விஜய். கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். ஒருத்தரை ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விட பார்க்கும் 2 கூட்டணியையும் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் அறிவித்தார். புதுச்சேரியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வேனில் நின்றபடி தாவேகா தலைவர் விஜய் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானத்தில் பிரச்சாரம் செய்தார். காலை 7 மணி முதல் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வரத் தொடங்கிய நிலையில் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக பிரச்சாரம் நடைபெற்ற முதல் இடத்திற்கு 11:50 மணி அளவில் வந்தடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்து 2 பெண்கள் உட்பட 13 வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி தேர்தலில் தாவேகா போட்டி போடுகின்றது. நம்முடன் சேர்ந்து நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் நிற்கிறது. களத்தில் மக்களோடு மக்களாக நிற்கிறவர்களை தான் வேட்பாளராக நான் தேர்வு செய்துள்ளேன். அவர்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். இங்கு 2 கூட்டணி இருக்கிறது. இங்கு காங்கிரஸ் 6 முறை ஆட்சியில் இருந்துள்ளது. அந்த கூட்டணி தலைவர் மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை, அவர்களது தலைவரையே வெட்ட வெளிச்சமாக எப்படி ஏமாற்றினார் என்பதை உலகமே கைகூட்டி சிரித்தது. காங்கிரஸ் கூட்டணி என்பது பெயருக்காகத்தான். காங்கிரசும் திமுகவும் கூட்டணி என சொல்லிக்கொண்டு சில தொகுதிகளில் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக குழம்பி போன கூட்டணியாக இருக்கிறது. இன்னொரு கூட்டணியாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக சேர்ந்த கூட்டணி உள்ளது. அது சேர்ந்த கூட்டணி இல்லை, சேர முடியாமல் சோர்ந்து போன கூட்டணி. இங்கு இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்கிறது. தமிழகத்தில் எப்படி 2 கட்சிகள் சீக்ரெட் கூட்டணி வைத்துள்ளார்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலும். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருடமாக இருக்கிறது. இதை காங்கிரஸ் அரசும் கொண்டு வரவில்லை, பாஜகவும் கொண்டு வரவில்லை. சுஷ்மா சுவராஜ் கொண்டு வந்துள்ள அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம் என 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியும் ஒரு அரசு கூட இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த ஒரு கேள்விக்கு காங்கிரஸ் கூட்டணியோ பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுமா? நேரடியாக கேட்கிறோம். மனசாட்சி இருந்தால் இந்த கோரிக்கையை ஏன் இத்தனை ஆண்டுகளாக இழுக்கிறீர்கள்? புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரசும் பாஜக கூட்டணியின் நிர்பந்தத்திற்கு சேர்ந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசும் சரி, ஒருத்தரை ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விட பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள். புதுச்சேரி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற பாதுகாப்பான ஆட்சி அமைய விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். ஒரு விசில், புரட்சியான விசில் புரட்சியை புதுச்சேரியிலும் உருவாக்குங்கள் என்றார். மேலும் பிரச்சாரத்தின் பொழுது தேர்தல் வாக்குறுதிகளையும் விஜய் அறிவித்தார். அதில் துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சி எடுப்போம்.
தாவேக அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். 25,000 மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளிலும் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு 20 ரூபாய் டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்கப்படும். புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் 20% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்ற வாக்குறுதிகளையும் அளித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ரங்கசாமியின் நேர்மையான ஆட்சி புதுச்சேரிக்கு மீண்டும் வேண்டும் எனவும், பேராசையால் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக போட்டா போட்டி களம் இறங்கியுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தீப்பாய்ந்தானை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரோட் ஷோவில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், காங்கிரஸில் புதுச்சேரி ஆட்சியில் உள்ள போதெல்லாம் புதுச்சேரியை ஏடிஎம்மாக தான் பயன்படுத்தி உள்ளதாகவும், ரங்கசாமியின் நேர்மையான ஆட்சி புதுச்சேரிக்கு மீண்டும் வேண்டும் எனவும், 2 என்ஜின் உள்ள ரயில் வேகமாக முன்னேறி செல்லும், அதுபோலதான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு இருந்தால் புதுச்சேரி முன்னேற்ற பாதையில் செல்லும் என்றார். மேலும் பேராசையால் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக போட்டா போட்டி கொண்டு களம் இறங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அநியாயத்தை எங்கேயுமே இல்லைங்க, புதுச்சேரியில மட்டும்தான். 6 இடத்துல காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக, 3 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியாக, 3 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நிற்கிறாங்களா? இல்லை. புதுவையிலே ஏடிஎமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பேராசை தடத்துல போட்டி போடுறாங்க. ஆனா நான் 30 தொகுதியில போட்டி போடுவதும் கூட உங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்க இருக்கிறோம். சொன்னதை செய்த ஆட்சி இந்த ஆட்சி என்றும், அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாகவும், அடுத்த ஆட்சியும் தேஜா கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸை ஆதரித்து பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், பல நாள் திட்டங்களை செயல்படுத்தியது நமது என்ஆர் காங்கிரஸ் அரசு. கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கரிக்லாம்பாக்கத்தில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிரிட்டிக்கல் கேர் யூனிட். இந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை. இந்த ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இரவில் சப்பாத்தி சாப்பிட இலவச கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. சொன்னது போல 23,000 குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை உயர்த்தி வழங்கப்படும். இந்த ஆட்சியில் சொன்னதை செய்யாத குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றிய ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வீடு வீடாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பழகன் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை, ராசுடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல வில்லியனூர் தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ரவிக்குமார் GN பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று ஜகு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் காணும் கார்த்திகேயன் டீ கடையில் டீ போட்டு கொடுத்தும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல லாஸ்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று ஜகு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் சசிபாலன் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சந்துரு சோலை நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாறி மாறி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் 2 தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. $25,000 மகப்பேறு உதவித்தொகை, குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம். புதுச்சேரியில் தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்த விஜய். கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.